ஃபுட்ல லெக் பீஸ் ஃப்ரை. வாங்க போய் வெளிய போலாம். நாங்க கடையில இருந்து 4 லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அதை இப்படி கீரை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம மேக்னேட் பண்ணுறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் வந்து பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த பேஸ்ட்டில் வந்து வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் அதாவது கொத்தமல்லி தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், பிளாக் பெப்பர், அதுக்கப்புறம் 1 ஸ்கூப் வந்து மைதா மாவு, 2 ஸ்கூப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலருக்காக தான். அதுக்கப்புறம் 1/2 லெமன், அதுக்கப்புறம் கர்டு கொஞ்சம், 1 எக்கு. அவ்வளோதான். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். இந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கன் பீஸ்க்குள்ளே இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். நம்ம சாப்பிடும்போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து 1 hour வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஒரு 3 to 4 hours கூட வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் அந்த மசாலா எல்லாம் நல்லா வந்து இறங்கியிருக்கும். நம்ம சாப்பிடும்போது இன்னும் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும். நான் 1 hour வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து பொரிக்கிறதுக்கு அளவு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற இந்த லெக் பீஸ் எல்லாம் நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம்னா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிக்கன் பீஸை வந்து உள்ளே போட்டதுக்கப்புறம் கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பக்கமாக வந்து வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 minutesக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை திருப்பி போட்டுக்கலாம். உடனே திருப்பி போட வேண்டாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. இப்படி திருப்பி போட்டு வேக வச்சோம்னா எல்லா இடமும் நம்மளுக்கு வெந்திருக்கும். உள்ளேயும் நம்ம வெந்து நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லாட்டி பாதி வந்து வேகாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. நல்லா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான லெக் பீஸ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற லெக் பீஸ் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் 2வது சைடு வந்து திருப்பி போட்டு வேக வைங்க. அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான லெக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.